எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். குறை நிறைய இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுவிட்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த கமெண்ட்டை நான் பார்த்தேன். நான் போட்ட போலுக்கு நீங்கள் ஓட்டு போட்டதைன்னு பார்த்தேன். அப்படி நடக்கப்படுகிறேன். அடுத்து இப்போ எப்படி போகுதுன்னா, நம்ம ஹீரோயினி வந்து அவரோட மேஜிக் பவர் வச்சு அவர்கிட்ட இருக்க அந்த பூச்சி எடுத்து வாய்க்குள்ளே வந்து பூச்சி எடுத்தோடனே அவள் வந்து சூழ்நிலை இழந்துட்டா. அந்த ரோஷினி இழந்தோடனே நம்ம குயின் வந்து அதை போய் பார்க்குறான். பார்த்தோடனே அவளுக்கு வந்து கெஸ்ஸிங் ஆகுது. இது வந்து அவங்களோட ஹியூமன் பாடியை வந்து சக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டீமன் பவரை கொடுக்குது. அந்த பூச்சி வந்து அந்த டீமன் பவரை கொடுக்க இவங்களை அட்டாக் பண்ணிடும். இந்த பூச்சியோட இதோட லெவல் என்னென்னா, இது கண்ட்ரோல் செய்கிறது தான் லெவல். இது வந்து அப்படி சொல்கிறத பார்த்துட்டு நம்ம குயின் வந்து அதை போய் டெஸ்டாய் பண்ணிடுச்சு. குயின் வந்து டெஸ்டாய் பண்ணோடனே நம்ம ஹீரோயினை டெஸ்டாய் பண்ணோடனே நம்ம ரோஷினி வந்து என்னோடய லெவல் என்னென்னு அப்படி அவளோட அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டா. அவளோட ரோஷினியோட பவர் வந்து டீப்லி வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. அஃபெக்ட் ஆனதால் அவளோட டீப்லாம் அன்கண்ட்ரோலாக மாதிரி அவள் வந்து ஒரு மாதிரி க்ரீச்சர் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாள். ஏன்னா அந்த பூச்சி எடுத்துட்டான். அதில் இருக்க ஆறா மட்டும் இன்னும் அவங்கள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினி வந்து ஆறாவை டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஃபுல்லாமே அது நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குல்ல, அந்த நெருப்பு குழம்புல வந்து அவளோட ஆறா வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி. அந்த ஆறாவை வந்து நம்ம டெஸ்டாய் பண்ணாலே போதும்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினி வந்து என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா அவளை சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இவளை அந்த சீல் வந்து நம்ம ஹீரோயினி வந்து அந்த சீலை போடுறான். அப்போ அவளோட பவர் டீமன் பவரை யூஸ் பண்ணி அவளோட ஸ்பெல்லை போட்டுட்ருக்கா. அப்படியே டீப்பாக அந்த ஸ்பெல் போயிட்டே இருக்குது. டீப்பாக அந்த ஸ்பெல் போக அது உள்ளே வந்து ஒரு பெரிய க்ரீச்சர் மாதிரி தெரியுது. அந்த க்ரீச்சரை வந்து நிறைய கண்ணெல்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே குயின் கண்டுபிடிச்சிட்டான். இதை வந்து அவளை வந்து பேரலைஸ் பண்ணி அந்த க்ரீச்சர் வந்து அவ்வளோ ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்கு. இந்த பூச்சி போனாலும் இந்த க்ரீச்சரோட பவர் வந்து இந்த டீப்பாக உள்ளே இறங்கியிருக்கு. அப்போ சொல்கிறது இப்படி தான். அப்போ ஹீரோயின் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த க்ரீச்சரை பேசுகிறோடனே அந்த க்ரீச்சரை பார்த்தோடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து அவளை பொசஸ் பண்ணியிருக்கு. பொசஸ் பண்ணோடனே இதோட பவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இதை எடுக்க முடியணும்னா அவளோட ஐயில் வந்து இந்த டீப்ளீட்டாக அதுக்கு டிஸ்லாய்ட் பண்ணி அதை டெஸ்டாய் பண்ணுறதுக்கு அவளோட கையில் எனர்ஜி யூஸ் பண்ணி அதை பிடிச்சி அதோட பவரை வந்து அப்சர்வ் பண்ணுறான். ஹீரோயின் அப்சர்வ் பண்ண அவளோட ஐயில் வந்து அவளோட பவரை பார்த்துட்டு அவளோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆனோன்னா அந்த ஐனால் அதை வந்து கண்டினியூஸாக பார்க்க முடியல. அந்த ஐனால் ஏன்னா அந்த நார்மல் ஹியூமன் அசால்ட்டாக பண்ண முடியும். அதனால் ஹீரோயின் இது பண்ண முடியாதுல்ல. ஏன்னா பவர் லெவல் டிஃப்ரெண்ட் வேரி ஆகும்ல. அதனால் நம்ம ஹீரோயின் வந்து அசால்ட்டாக பிடிச்சி எரிஞ்சு அந்த வேக்யூமில் போட்ட உடனே அதோட இது வந்து அதோட எனர்ஜி ட்ரை ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஸ் ஆகுது. நான் திருப்பி வருவேன்னு சொல்லிவிட்டு அந்த இது வேனிஸ் ஆகுது. இது யாருன்னா இந்த ஐ மாதிரி இருக்க கேரக்டர் யாருன்னா, நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த பூச்சியோட ஃபவுண்டர். ஏன்னா இதுதான் அந்த பூச்சியோட ஃபவுண்டர் மாதிரியா. குயின் வந்து அதை தான் நினச்சி பார்த்துட்டு இப்போ இவள் வந்து அந்த டீப்பாக கத்துறதை பார்த்துட்டு நம்ம குயின் வந்து அவள் வந்து இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கான். அவளோட சொல் மாதிரி ஒளி அவர் பவரை யூஸ் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு குயின் வந்து சரி நம்ம எப்படி இதை டேக்கிள் பண்ணணும்னு சொல்லி லைட்டாக பிளான் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் அவளோட ரோஷினியோட டீப் பிளட் வெளியே நிறைய வருது. கையெல்லாம் வருது. கை வரும்போது அதோட பவர் வந்து வேரி ஆகுது. அவளோட 6 பேக் மாதிரி அந்த ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கிறாள். ஏன்னா அந்த கை ஒன்றா சேர்த்தோன்னே அதோட எனர்ஜி லெவல் அதிகமாக இல்லை. இந்த டீப்லி பவர்ஃபுல்னு சொல்கிற மாதிரி டீப்லி பவர்ஃபுல்லாக அட்டாக் யூஸ் பண்ணுறான். அந்த ஆரா வந்து அந்த லெட் ஆரா, இந்த ஆரா மாதிரி வந்து அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி டீமன் குயினை போய் அட்டாக் பண்ண போகுது. டீமன் குயினை அட்டாக் போகும்போது ஆனால் நம்ம டீமன் குயின் வந்து அவளோட டீமன் டொமைன் யூஸ் பண்ணி அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணுறான். ஓவர் பண்ணிட்டான். அதை வந்து கிளாஸ் ஆயிடுச்சுல, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்துச்சுன்னா அது டெஸ்ட் ஆகிரும்ல, அதே மாதிரி டெஸ்ட் பண்ணோடனே அவனால் இது எப்படி நம்ம திருப்பி அட்டாக் பண்ணணும்னு சொல்லி இந்த அன்கான்ஷியஸில் அவள் வந்து பொசஸ் ஆகிருக்கான். இன்னும் அந்த பொசஸ்லேருந்து இன்னும் வெளியில் வரல. எப்படி நம்ம குயின் இப்போ செல்ஃப் விட்டு பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ வருது. அப்போ ஹீரோ வந்து அந்த ஒரு மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலை. அது மாதிரி அந்த குச்சியை வச்சு அவள் ஒரு வித்தையை காட்டுறதை பார்த்து
ஆனால் இன்னும் அந்த பொசஸான ரோஷினி வந்து இன்னும் ஆங்கர் ஆகிட்டே இருக்கு. ஆங்கராக பவர் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அவள் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லி அட்டாக் பண்ண போக ஹீரோயினி இசால்ட்டாக டேக்கிள் பண்ணுறாங்க. இசால்ட்டாக டேக்கிள் பண்ணும்போது தான் நம்ம ரோஷினி வந்து அவளோட டெட்லி ஸ்மைலை போட்டுட்டு நான் எப்படி தப்பிச்சுக்கிறேன்னு தப்பிச்சு போயிட்டுருக்க போல தான் நம்ம குயின் வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு அவளை வந்து ஃபுல்லாகவே இவ்வளோ பிடிச்சி வச்சுக்கிறோன்னு சொல்லி அவளோட பவரை வச்சு பிடிக்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே ஹீரோயின் மொத்தமாக கிழிச்சு எரிச்சிச்சு. ஏன்னா அவளை தப்பிச்சுக்கிட்டே போகிறாளா, அவளோட ட்ரெஸ்ஸு வந்து ஈஸியாக மாட்டிக்கிச்சு. ஹீரோயின் வந்து ஈஸியாகவே அவளோட பவரை யூஸ் பண்ணி இந்த ரெட் ஐ யூஸ் பண்ணி அது ஃபுல்லாமே அவளை கேட்சப் பண்ணிட்டாள். பிடிச்சோடனே அவனால் எங்கேயும் தப்பிக்க முடியாத நேரத்தில் ரோஷினியை வந்து அடுத்து அவளோட ஃபோல் அந்த நூடுல்ஸ் இருக்கும்ல, அந்த நூடுல்ஸை வந்து டக்குன்னு தூக்கி போட்டால் நம்ம ஹீரோயினி வந்து ரோஷினி மேலே போட்டோடனே நம்ம ஹீரோயின் எதுக்காக போட்டிருக்கான்னா உங்களுக்கே தெரியுமே, நம்ம ஹீரோஸ் அப்படின்னு ஃபுட்டுக்கு எல்லாமே ஒரு மாதிரி எனர்ஜி இருக்கும், பவர் இருக்கும். அதை சாப்பிட்டா ஒரு மாதிரி மாறுவாங்க. அது மேலே பட்டவுடனே அவளோட அந்த நெகட்டிவ் ஃபுல்லாமே ரெடியூஸ் ஆகி அவளை திருப்பி நார்மலாக வரான். ஆனால் அவனால் முடியல. அந்த ஆரா வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட கண்ட்ரோலில் இருந்த அந்த ஈவில் சைட்டு வந்து போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகுது. அது ஈஸியாகவே நம்ம ஹீரோயினி அந்த கப்பல் மூலயமா வாங்கிட்டான். கப்பலை வாங்கினோடனே அடுத்த நம்ம சாப்பாடு வேஸ்ட்டாக போச்சு. நம்ம ஹீரோக்கு ஒரு கவலை. அடுத்து ஹீரோ அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னா இங்கே போனேன் ஆளை காணும்னு சொல்லி ஹீரோ வெயிட் பண்ணிக்கிற டைமில் தான் அந்த டெலிபோர்ட் ஓப்பன் ஆகி திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்து சட்டான்னு என்ட்ரி ஆகிறா. ஹீரோயினி என்ட்ரி ஆனோடனே ரோஷினியை வந்து இன்னும் ரோஷினி எங்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குற டைமில் இன்னும் நீங்கள் திருப்பி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு சொல்லி முடிக்கிற டைமில் நம்ம ஹீரோயினி வந்து ரோஷினியை தூக்கிட்டு வராங்க. ரோஷினியை தூக்கிட்டு வரும்போது ஒத்த ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஐயோ எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டேன் தலைவன். ஆனால் மூக்குலேருந்து ரத்தம்லாம் வருது. அடுத்தது அங்கிட்டு போய் பாஸ்ட்டு இங்கே இருக்காருன்னா கத்தியில் வந்து நம்ம உள்ளே போன அந்த ஈவில் சைடு வந்து போயிட்டுருக்க டைமில் பெரிய நெக்ஸ்ட் டைம் டேட்டு வந்து போகிறான். அந்த இடத்துல டாகை வந்து போயிட்டுருக்கு. கத்தி ஃபேமஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஐயோ இவன் தானே நம்ம போட்டு வெளியிலன்னு வளர்த்தான்னு சொல்லி அந்த அவள் ஈவலுக்கு தெரியுது. அப்போ தெரியுதுன்னு அந்த டாக் வந்து அப்படியே அசால்ட்டாக வந்துட்டு இருக்கும் போல் அது மாதிரி ஒரு அடி வாங்கி போய் கிடக்குது. என்னடா அது அடி வாங்கி போய் கிடக்குதுன்னு பார்த்தா நம்ம டாக்கு தலைவன் வந்து இப்போ பண்ண சிலிபஸ் தான் காரணம். எலும்புலாம் உடஞ்சி போய் கிடக்குது. என்ன காரணம்னா நம்ம ஹீரோயினி வந்து ரொமான்ஸ் பண்ணும்போது வந்து கெடுத்து விட்டான்ல, அதனால் போட்டு பொழந்து எடுத்துருச்சு ஹீரோயினி. சும்மாவே இல்லை, அப்போ போய் அங்கே போய் ரொமான்ஸ் எனக்கு எடுத்தேன் போட்டு வெளியில் வெளுத்து விட்டாங்க. ஆனால் இப்போ திருப்பி அது ஃபங்க்ஷன் பண்ணியிருக்க டைமில் தான் நம்ம அந்த கத்தியை ப்ரொசஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஈவில் சைடை வந்து வேகமாக போயிட்டுருக்கோன்னே இந்த டாக்கு நம்ம என்ன தான் பண்ணணும்னு சொல்லி அவன் யோசிக்கிட்டு இருக்கான். அவன் யோசிச்சுட்டு இருக்க டைமில் தான் இப்போ நம்ம இவளை இந்த டாக்கை அழிச்சிட்டு தான் நம்ம போக முடியும்னு நினச்சிட்டு அவளோட எப்படி இவளை அடிக்கிறது, ஏன்னா ஈஸியாக அடிச்சு போட்டான். ஏன்னா டாக்கு வந்து சும்மா இல்லை, லைஃப் கொடுக்குற டாக்கு இதை போட்டு பொழந்து எடுத்துட்டா இவளை போட்டு பையன் தலைவன். இப்போ டக்குன்னு என்ன பண்ணான்னு சொல்லி வேகமாக போக இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் இவளை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி டெஸ்டாக் பண்ணி நம்ம நினச்ச லட்சியத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு போகிற டைமில் தான் திடீர்னு அங்கிட்டு போக ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கான். அவளை அந்த டாக்கை தாண்டி போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சி அவள் ஃபுல் ஃபோர்ஸில் போயிட்டு டைமில் தான் அந்த இது வந்து கம் மாதிரி இது வந்து ஒரு ரொட்டேஷன் தான். எப்படி இந்த ஸ்வாடை தாண்டி போய் வீட்டுக்குள்ளே போகிறது தான், டாக்கை தாண்டி போகணும். அதுதான் மேட்ரு நம்ம தலைவிக்கு. போக அவளோட இந்த ஸ்வாடை யூஸ் ஏன்னா அந்த ஸ்வாடு மேனுக்குள்ளே வந்து அவளை ப்ரொசஸ் பண்ணி தானே இருக்கா. அதனால் ப்ரொசஸ் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்க நம்மளை இப்படியே வேறு வழியே இல்லை, அவனை அடித்து இந்த டாக்கை அழிச்சிட்டு தான் நம்ம போக முடியும்னு சொல்லி தலைவன் ரெடியாகி வேகமாக போய் அந்த உருமாற்றம் அந்த ஸ்வாடுமான உருவம் மாறி அவள்கிட்ட அவன் கண்ட்ரோலில் தானே இருக்கான் ஸ்வாடு மேனு. அதனால் கண்ட்ரோலில் இருக்க டைம்லேயே வேகமாக ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண போகும்போல என்ன நீங்கள் வந்துட்டிங்களா ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னது ஸ்வாடா இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் ட்ராக் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணி அடிக்க போகிற டைமில் தான் இவன் வந்து நம்மளுக்கு த்ரெட் இல்லைன்னு டாக் வந்து சென்ஸ் பண்ணோன்னே இவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு நம்ம டாக்குக்கு. இப்போ டாக்கு இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வெளியில் வருது, உள்ள ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் வந்து டக்குன்னு டக்குன்னு ஓப்பன் ஆனால் வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு வருது. வெல்கம் ஹோமா தலைவன் அவளுக்கு ஒரே ஷாக்கு.
என்னடா வெல்கம் ஹோம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா நான் என்ன இவன் வந்து ஸ்வாடு மேன் வந்து கெட்டவன் இல்லைல்ல, இவளை பொசஸ் தானே பண்ணியிருக்கா அதனால் என்னடா நடக்குது வெல்கம் ஹோம்னு சொல்லுதுன்னு அவளுக்கு ஒரு வயசு ஆக்கு, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்ல முடிச்சோடனே தலைவன் வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான்டா தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே பார்த்தா பெரிய வீடு இருக்குது. அப்போ தான் அவளுக்கு பாசிட்டிவாக ஞாபகம் வருது. ஏன்னா பாஸ்ட்டில் என்ன நடந்துருச்சுன்னு அவளுக்கு இப்போ தான் இந்த ஸ்டோரி பேக் ஸ்டோரி வந்து சூப்பரான ஸ்டோரி. அதெல்லாம் பார்த்து மிரண்டுருவீங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னே அவளுக்கு பழைய நாவலாக வருது, அந்த மரக்கட்டையை பார்த்தோன்னே இன்னும் பழைய நாவலாக வருது. அதை பார்த்துட்டு எவ்வளோ காலம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே அவள்லேருந்து கண்ணீர்லாம் வருது. ஏன்னா பிறந்த இடம் இதுதான் போல். அப்போ தான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து எதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான், இரும்பை வச்சு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செதுக்கி ஒரு கோடாலியாக மாற்றுறான் ஹீரோ. கோடாலியாக மாற்றுறோடனே அந்த கோடாலியிலேருந்து தான் தலைவி பிறக்கிறா. அவ்வளோதான் அந்த ஸ்டோரி. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். குறை நிறைந்த கமெண்ட் செய்ய வேண்டும்.